ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே வெள்ளை கலர் கோட் போட்டிருக்கிற டாக்டர்ஸ் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது மட்டும் பச்சை கலர்லயோ இல்ல ப்ளூ கலர்லயோ கோட் மாத்திட்டு போவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. நான் விஜய் சங்கர். எஸ், பொதுவாகவே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்லாம் வெள்ளை கலர் கோட் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது மட்டும் அவங்க பச்சை கலர்லேயோ இல்லை ப்ளூ கலர்லேயோ கோட் வந்து மாற்றிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் பச்சை கலர்லேயோ இல்லை ப்ளூ கலர்லேயோ தான் மேலே கிளாத்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப நேரம் அந்த ரத்தத்தை வந்து உத்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரொம்ப நேரம் அந்த ரத்தத்துடைய சிவப்பை உத்து பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கலரை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்ணு கூசும், இல்லைன்னா கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுற மாதிரி இருக்குமாமா. ஸோ அதனால இதை தவிர்க்கிறதுக்காக தான் பச்சை கலர்லயோ இல்ல ப்ளூ கலர்லயோ வந்து அவங்க அந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சரி, வேற ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணலாம்ல, ஏன் பர்டிகுலரா அவங்க பச்சை கலர்லயோ இல்ல ப்ளூ கலர்லயோ கோட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப கலர் வீல்ல பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு கலருக்கு ஆப்போசிட்ல பச்சை கலர் தான் இருக்கும். ஸோ அந்த பச்சை கலர் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கண்களை கொஞ்சம் டயர்ட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு இந்த பச்சை கலர் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த கலர் வந்து யூஸ் பண்றாங்க. 1914க்கு முன்னாடி வரைக்குமே ஆபரேஷன் தியேட்டர்லயுமே வெள்ளை கலர் கோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வெள்ளை கலர்ல வந்து சிவப்பு, ரத்தத்துடைய சிவப்பு வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது, ரொம்ப பயங்கரமா தெரியுது அப்படிங்கிறதுனாலையும் அட் தி சேம் டைம் இந்த கண்ணு கூசுறது, கண்ணு மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து மாற்றி இருக்கிறாங்க. யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்களும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காம இன்ஃபோ 366க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.